அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அழகான ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீர் ஆச்சரியப்படுகிறாயின், இறந்தவர் மண்ணோட மக்கி போன பிறகு நாம் எழுப்பப்படுவோமா என்ற இந்த கூற்றே ஆச்சரியமானது. அவர்களே இறை மறுப்பாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நாம பார்க்க முடியுது. அதாவது மனிதர்கள் சொல்றாங்க, இறந்து நம்ம மண்ணோட மண்ணா மக்கி போன பிறகு நம்ம எழுப்பப்படுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்களே, இதுதான் ஆச்சரியமானது ஒரு கூற்று அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா எந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான, இதுதான் நிச்சயமாக ஆச்சரியமான கூற்று என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பாக்குறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா வசனங்களையும் பாருங்க. அதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா, நாம இறந்துட்டோம் திருப்பி எழுப்பப்படுவது குறித்து சந்தேகமா இருந்தா அல்லாஹ் சொல்றான், அந்த மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறான், நிச்சயமாக துடக்கத்தில் உங்களை யார் படைத்தானோ அவனை மீண்டும் படைத்து விடுவான், மீண்டும் கொண்டு வந்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அதாவது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, எந்த அளவுக்கு மறுக்க முடியாத சான்று அல்லாஹ் உறுதிப்படுத்தி இந்த இடத்துல உண்மையை போட்டு தெளிவான முறையில் நிறுவனம் அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க ஒன்றும் இல்லாத பொருள்ல இருந்து தொடக்கத்தில் உங்களை இவ்வாறு கொண்டு வந்தோடனே மீண்டும் கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? எங்கேயுமே இல்ல. அப்ப இது அல்லாஹ் உண்மைப்படுத்துறோம். அதே போல இப்ப நம்ம வந்தோமா? இப்ப 10,000 வருஷத்துக்கு பிறகு இப்ப நம்ம உலகத்துல இருக்குமா? பிறந்தானே வந்தோம். ஆமா இருக்கும். இது ஒரு ஆள் கிரேட் தானே பண்ணிருக்க முடியும். படைக்கப்பட்டு தானே இருக்கும். ஆமா படைக்கப்பட்டு தான் இருக்கும். அப்ப நீங்க அப்ப இருந்தது இது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்ல, இது உண்மை. அதே போல இப்ப புதுசா வந்தோம், அதுவும் உண்மை. இது போல மறுக்க முடியாத சான்றை வச்சு இப்ப எப்படி நீ வந்தியோ, இப்ப எப்படி நீ கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, இதே போல நான் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மையை வச்சு சான்றை நிரூபிக்கிறான் பாருங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கிறது. இப்படிதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கும். மறுக்க முடியாத சான்றை வச்சு அல்லாஹ் நிதர்சனம்னா உண்மையை வச்சு நிரூபிச்சிருவான். இதே போல மறுமையில் கொண்டு வந்து விடுவான் என்பதுதான் மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நாம பார்க்க முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.